பெரியாரை உலகமயமாக்கி உலகத்தின் பொது சொத்தாக கொண்டு சேர்ந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். பெரியார் நினைவு நாளை ஒட்டி சென்னை வெப்பேரியில் உள்ள பெரியார் திடலுக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டிஜிட்டல் நூலகத்தை திறந்து வைத்தார். இந்த டிஜிட்டல் நூலகத்தை இணைய இணைப்பு உள்ள எந்த கணினி அல்லது சாதனத்தில் இருந்தும் அணுக முடியும். தொடர்ந்து பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய முதலமைச்சருக்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கைத்தடி ஒன்றை பரிசாக அளித்தார். முக்கியமான ஆயுதம் பெரியாரின் கைத்தடி. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் தாய் வீட்டுக்கு வந்தது போலத்தான் உணர்வதாக தெரிவித்தார். நம்முடைய ஐயா ஆசிரியர் அவர்கள் எனக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த பரிசை வாங்குகிற போது என்னையே நான் மறந்திருக்கிறேன். எனக்கு இது போதும். திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேலி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கைத்தடி ஒன்றே போதும். அதனால் தந்தை பெரியார் அவர்கள் மறைந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கு அவரை பேசிக் கொண்டிருக்கிறோம், அவரை பற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருடைய வரலாற்றை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அவரை இன்றைக்கு நினைவுபடுத்தி அந்த உணர்வுகளை இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் தந்தை பெரியாருடைய தனித்தன்மை. தந்தை பெரியாருடைய கருத்துக்களை இன்னைக்கு வரைக்கும் எல்லா மக்களிடத்திலும் கொண்டு சேர்த்து என்றென்றும் வாழ்கிறார் என் நிலையை உருவாக்கி இருக்கக்கூடியவர் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா ஆசிரியர் அவர்கள். பெரியாரின் மண்ட சிறப்பை உலகம் தொழுன்னு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பாடினார். இன்னைக்கு தந்தை பெரியாரை உலகமயமாக்கி உலகத்துடைய பொது சொத்தாக கொண்டு சேர்த்திருக்கிறோம். முன்னதாக அண்ணா சாலையில் பெரியாரின் சிலைக்கு கீழே உள்ள படத்திற்கு மலர் தூவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். எம்ஜிஆர் நினைவு நாளை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். அதிமுகவை தொடங்கியவரும் 1977 முதல் 1987 ஆண்டு வரை தமிழராக. இதையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், கோகுல இந்திரா, வளர்மதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மக்களை வரியால் வாட்டி வதைக்கும் ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என தொடர்ந்து திமுக ஆட்சியை அகற்றி அதிமுக ஆட்சி அமைப்போம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். எம்ஜிஆர் மறைந்து 37 ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய நினைவிடத்தில் பெண்கள் சிலர் கதறி அழுதனர். எம்ஜிஆரும் மோடியும் பல ஒற்றுமைகள் இருப்பதாக அண்ணாமலை கூறிய நிலையில் இருவரும் மாபெரும் தலைவர்கள் என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இருவருக்கும் மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் இருப்பதாக ஜெயக்குமார் கூறியுள்ளார். தலைவர் அவர்களும் மோடி அவர்களும் மாபெரும் மக்கள் தலைவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்று இன்றைக்கு இந்தியா முழுவதும் மக்கள் மத்தியில் மக்கள் ஆதரவோடு இன்றைக்கு ஒரு பெரிய தலைவராக இருக்கக்கூடிய மோடி என்பது உண்மை. புரட்சி தலைவரை பொறுத்தவரையில் அவரோடு யாருமே ஒப்பிட முடியாது. ஒப்பிட முடியாத அளவிற்கு ஒரு மாபெரும் தலைவர் என்று சொன்னால், வரலாற்றிலே முத்திரை பதிக்கக்கூடிய தலைவர் சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஜாதி சமயம் பார்க்கல, வேறுபாடு பார்க்கல, அதே போன்று மத ரீதியான அரசியல் பண்ணல. மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம், மடு எங்க மலை எங்க, மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசமாகத்தான் மோடி எம்ஜிஆர் பார்க்க முடியும். பிரதமர் நரேந்திர மோடியை எம்ஜிஆருடன் ஒப்பிட்டதற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்த நிலையில் தாம் பேசியது சரி என்று அதிமுக தலைவர்கள் பலரும் போன் செய்து கூறியதாக அண்ணாமலை பதிலளித்துள்ளார். பிரிவினை நாளும்
சமநிலையில் இணைவோம் என்ற அந்த கருத்து இன்றைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பிஜேபி கொள்கை இருக்கு. இன்னைக்கு மதத்தால் பிரிவினை பண்றது தானே அவங்களுடைய வேலையாவே இருக்கு. சமநிலை எங்க இருக்கு? இன்னைக்கு வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில்ன்ற மாதிரி சிறுபான்மையின மக்கள் ஒரு கண்ணிலையும் மற்றவர்கள் ஒரு கண்ணில்ன்ற மாதிரி தானே இருக்கு. அதில் இதை எந்த நிலையிலும் வந்து அவரோட ஒப்பிடவே முடியாது. மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம், மடு எங்க மலை எங்க, மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசமாகத்தான் மோடி எம்ஜிஆர் பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் காலையிலிருந்து என்னுடைய அலைபேசிக்கு அழைத்து பேசினார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. அற்புதமான ஒப்பீடு. அதாவது மோடி அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு, அதை கரெக்டா சொல்லியிருக்கீங்கன்னு. அதனால எல்லோருமே ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லைங்கண்ணா. நம்ம ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கிறோம் சொல்றாங்க. அதனால எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியம் இல்லைங்கண்ணா. சில பேர் அதை ஏற்றுக்காம இருப்பாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து விருப்பம். ஏன்னா எம்ஜிஆர் ஐயை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய ஒரு சொத்தாக, இந்தியாவுடைய சொத்தா பார்க்கறதுனாலதான் பாரத் ரத்னா விருது கொடுத்திருக்கு. பாரதத்தின் ரத்னா, அதிமுகவுடைய ரத்னா கிடையாதுங்கண்ணா, பாரத ரத்னா. ஏன்னா எம்ஜிஆர் ஐயை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய ஒரு சொத்தாக, இந்தியாவுடைய சொத்தா பார்க்கறதுனாலதான் பாரத் ரத்னா விருது கொடுத்திருக்கு. பாரதத்தின் ரத்னா, அதிமுகவுடைய ரத்னா கிடையாதுங்கண்ணா. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே வருமான வரித்துறை சோதனைக்கு உள்ளான நிதி நிறுவன அதிபரும் தானும் உறவினர் தான் என்று விளக்கமளித்த அண்ணாமலை, அமைச்சர் செந்தில் பாலாஜியும் தங்களுடைய பங்காளிதான் என்று கூறியுள்ளார். ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு நபரினுடைய இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை பண்ணியிருக்காங்க. நான் கோயம்புத்தூர்ல பதில் சொன்ன, ஆம் என்னுடைய உறவினர் தான், தூரத்து வகையில் ஒரு விதத்தில் உறவினர். ஏன்னா எங்களுடைய குடும்பத்திலிருந்து, எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்திலிருந்து நாங்கள் பொண்ணு எடுத்திருக்கோம். இது கொங்கு உதாரணத்துக்கு நானும் செந்தில் பாலாஜியும் உறவினர் தான். நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி. நானும் செந்தில் பாலாஜி அண்ணனும் ஒரே கோயிலுக்கு போறவங்க, உறவினர் தான். நானும் ஜோதிமணி அக்காவை நிறைய பேர், நானும் ஜோதிமணி அக்கா உறவினரா, நானும் ஜோதிமணி அக்கா உறவினர். ஏன் நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் எதிரும் புதிருமா இன்னைக்கு அரசியல் பேசிட்டு இருக்கோம். ஒரே கோயிலுக்கு போற ஆட்கள், பங்காளிகள். தொடர்ந்து மேலும் ஒரு அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாணவர்களுக்கு தடகள போட்டியில் பங்கேற்க அனுமதி வழங்கப்படவில்லை என்று மாணவர்கள் புகார் தெரிவித்த நிலையில் தற்போது அது துணை முதலமைச்சர் உதயநிதியுடைய தலையீட்டின் காரணமாக கடைசி நேரத்தில் மாணவர்களுக்கு தற்போது அனுமதி கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மத்திய பல்கலைக்கழகம் ஒன்றில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடைசி நேரத்தில் அனுமதி வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு சற்று நேரத்திற்கு முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நேரில் சந்தித்து முறையிட்டிருந்தனர். அந்த விவகாரத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் தலையிட்டு மாணவர்களுக்கு அனுமதி கிடைக்க வழிவகை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை நேரம் செய்தியாளர் குருநாதன் விவரம் என்ன? தேவசூரியன், ஒரிசா மாநிலம் புவனேஸ்வரில் வரும் 26ஆம் தேதி இந்தியா முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான அகில இந்திய தடகள போட்டி நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 15 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். இதனையடுத்து அவர்கள் அங்கு செல்வதற்காக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே டிக்கெட் ரயிலில் முன்பதிவு செய்து இன்று பிற்பகல் 1:30 மணி அளவில் ரயிலில் புறப்பட வேண்டிய நேரத்தில் நேற்று பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவர்களிடையே சிறு தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் துணைவேந்தர் பொறுப்பு இருக்கும் சங்கர் என்பவர் மாணவர்கள் யாரும் விளையாட்டு போட்டிக்கு செல்லக்கூடாது என தடை விதித்ததாக கூறப்படுகிறது. மாணவர்கள் எவ்வளவோ கேட்டும் துணைவேந்தர் அனுமதி வழங்காதால் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் இது தொடர்பாக ஆட்சியரை சந்தித்து புகார் அளிக்க வந்தனர். ஆனால் ஆட்சியர் அலுவலகத்தில் இல்லாதால் மாணவர்கள் என்ன செய்வது என்று ஒரு பதட்டமான சூழலில் இருந்தனர். அதாவது நேரம் நெருங்க ரயிலுக்கான நேரம் அதிகமானதால் அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாதால் இந்த செய்தி என்பது வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் உடனடியாக துணைவேந்தரிடம் தொடர்பு கொண்டு இந்த விவகாரம் தொடர்பாக கேட்டறிந்தார். மேலும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இந்த விவகாரம் குறித்து கேட்டறிந்ததாகவும் சொல்லப்படுகிறது. உடனடியாக மாணவர்கள் நடவடிக்கை எடுக்கும்படி துணை முதல்வர் நேரடியாக மாவட்ட ஆட்சியரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உத்தரவிட்டுள்ளார். இதனை அடுத்து மாணவர்கள் அனைவரும் உடனடியாக புறப்படுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. இதனை அடுத்து கடைசி நேரத்தில் மாணவர்கள் அவசரமாக ஒடிசா மாநிலத்திற்கு செல்வதற்காக தயாராகி அவர்கள் புறப்பட்டு சென்றனர். ஏற்கனவே அவர்கள் முன்பதிவு செய்திருந்த ரயில் புறப்பட்டு விட்டதால் அவர்கள் மாற்று ரயிலில் ஒடிசா செல்வதற்காக அவர்கள் புறப்பட்டு சென்றனர். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி குருநாதன்.
நடக்கிற யுனிவர்சிட்டி மேட்சுக்கு போறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப நாங்க நேத்து நைட்டு 11 மணி வரையும் இப்ப காலையில இருந்து இங்கதான் கலெக்டரேட்ல இங்கே இருந்து நாங்க ரொம்ப கோரிக்கை வச்சோம், எங்களை அனுமதிங்கன்ட்டு. இதன் மூலியமா மேலிடத்துல வந்துட்டு எல்லாரும் உதயநிதி ஐயா, அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பரிந்துரைச்சு எங்க விசி ஐயாட்ட சொல்லி, பிடி சார்ட்ட சொல்லி இப்பதான் நாங்க வந்து கிளம்புற மாதிரி இருக்கு. வந்து அகில இந்திய தடகள போட்டிக்கு வந்து அனுப்பாம இருந்தாங்க சார். அதுக்கு வந்து நாங்க வந்து பர்மிஷன் கேட்டு இங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் சார். அதுக்கு நாங்க ஹையர் ஆஃபீஸியல்கிட்ட வந்து அவங்க பேசினாங்க சார். உதயநிதி ஸ்டாலின் சார் எல்லாருமே வந்து பேசினாங்க சார். அவங்களோட ஆணைக்கிடங்க எங்களை போக சொல்லியிருக்காங்க விசி சார் எல்லாம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்த ஸ்டாலின் சாருக்குலாம் ரொம்ப நன்றி சார். தடகள போட்டியில் பங்கேற்க அனுமதி கிடைக்காதன் காரணமாக மாவட்ட ஆட்சியரை இன்று சந்திக்க முயன்ற இந்த மாணவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி தலையீட்டின் காரணமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை தகவலை பார்த்தோம்.